ஹாய் கைஸ், நான் உங்கள் தமிழ் உன்னோட சிஸ்டம் திண்டுக்கல். அப்படியே ஸ்லோகன்லாம் போடுங்க கைஸ். எடிட்டர் இதெல்லாம் போடுப்பா. ஆக்சுவலி கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கஸ்டமரோட வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இது ஸ்ரீராமபுரம், திண்டுக்கல் டு மதுரை கிடையாது, சாரி கன்னிவாடி மதுரை இந்த லைனில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமபுரங்க. இங்கே வந்து நம்ம கஸ்டமரோட ஹோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனோவேட் பண்ணி ப்ளஸ் புதுசாக வந்து நல்லா டெக்கரேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆடியோ சம்மந்தமான ஒரு பேக்கேஜ் வேலையாக வந்தோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours பக்கம் ஆகுது. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ மூலயமா நான் உங்களை கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து ஒரு பெல் அடிச்சுது. பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸு இப்போதைக்கு என் ஃபோனு, என் வாய். நீங்கள் தான் நம்பி ஒரு வீடியோவை நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற தீபாவளிக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு அப்ரிஷியேட் பண்ண போகிறீங்க, எத்தனை பேர் வேணான்னு சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஒரு 10,000 rupees பட்ஜெட். இப்போ நம்ம பண்ணுற பேக்கேஜில் ஆம்பிளிஃபையர் மட்டுமே 10,000க்கு பண்ணுற ஒரு கேட்டகரி நம்ம இருக்கோம். அதே மாதிரி 8,000க்கு பண்ணுறோம், 9,000க்கு பண்ணுறோம், 6,000க்கு பண்ணுறோம். ஒரு கண்ட்ரோலபிள் ஆம்பிளிஃபையரில் இருந்து நம்ம வந்து ஒரு முழு பேக்கேஜ், அது வந்து ஒன்று ரிமோட் கிட்டாக இருக்கலாம், இல்லை அனலாகாக இருக்கலாம், கம்மியான வாட்டேஜ், கம்மியான பவர், ஒரு 8 inch சப்பு, லெஃப்ட் ரைட்டுக்கு 4 inch போடுற மாதிரி ஒரு தாட் வந்து எனக்கு தோணுச்சு. இது ஏன் எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி வர தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த தாட்டில் வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது கேள்விக்கு எழுந்ததுக்கு காரணம் வந்து கார்த்தி அண்ணன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, இங்கே பாரா, நம்ம பட்ஜெட் வைஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நமக்கு காசு வந்து வாழ்கிறதுக்கு வந்து அவசியம். அதே மாதிரி கஸ்டமர் வந்து உன் நேம், உன் பிராண்டை வந்து பெருசாக கொண்டு போகணும்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்லாக் ஒன்று போட சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 100-110 பேஜ் பக்கம் நான் கேட்லாக் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எப்படி நான் கேட்லாக்னா, ஒரு மோனோ ஆம்பு 200 watts, என்ன ஸ்பெக் இருக்கும், எவ்வளோ ரேட்டு, இதில் வந்து ரேட்டுன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபிக்ஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன பொருள் போடுறோன்றத சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பொருள் 500 ரூபாய்க்கு கிடைக்கும், நான் அதை வச்சு ஒரு 200 watts ஆம்பு ஒரு 5000 ரூபாய்க்கு நான் போடுறேன், ஒரு 3000 ரூபாய்க்கு நான் போடுறேன் அப்படின்னா அதோட ரேட்டு கூடலாம். அப்படின்றப்ப அந்த ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணி அது ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டு அந்த ரேட்டு வந்து வேலை செய்யும். ஸோ இப்படி வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 2.1 வண்டி செட்டுனா ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய், இப்படி இதில் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி லைட் செட்டிங்கோட பண்ணுற மாதிரி பேனல், அக்ரிலிக் பேனல் எப்படி வரும், நார்மல் பேனல் எப்படி வரும், எல்லா கஸ்டமரும் யூஸ் பண்ணணும். அதை வாயில் சொல்கிறத விட ஒரு புக்லெட்டாக, ஒரு கேட்லாகாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு சூஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தான். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளோட சொந்த ஒன்னாடை சிஸ்டத்துக்கு ஒரு மேனுவல் புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புக்லெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனோ ஒரு 200 watts, 300 watts, 500, 400, 6, 8, 700, 1000, 1200 இந்த மாதிரியும். அண்டு 2.1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 5000 ரூபாய் ஆம்பு, இல்லை ஒரு மொத்த பேக்கேஜ் எடுக்கிறோம், ஒரு 7000 ரூபாய், 6000 ரூபாய், 8000 ரூபாய், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் அதில் இருக்கணும். அதே மாதிரி அந்த வெரைட்டி ஆஃப் ஐட்டம் வந்து எல்லாராலுக்கும் வந்து ஈஸியாக புரியும்படியும் இருக்கணும். குறிப்பாக வந்து இப்போ வந்து நல்லா படிச்சிருக்கவங்க வந்து அதை ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே வந்து நான் கொஞ்சமாக படிச்சிருக்கேன், எனக்கு புரியல அப்படின்னா அதை டீட்டெயிலாக சொல்லித்தரவும் நான் இருப்பேன். அண்ட் தென் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீ பண்ணுறா. இது வந்து எப்படி கொண்டு போகணும்னா, ஒன்னாடை சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் யூஸ் பண்ணிக்கப்பட முடியணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை நீ கிரியேட் பண்ணணும். அது நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு எங்கள் அண்ணன் சொன்னதில் புத்தியில் தோணுச்சு. அண்ட் தென் அவனும் வந்து இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு இந்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், சரின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஆமாம், எனக்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு நான் என்னை நோக்கி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் மினிமம் ஒரு 10 ரூபா பொருளிலிருந்து லட்ச ரூபா பொருள் வரைக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு வீடு எப்படி, இடம் எப்படி, என்ன தேவை இருக்குது, எப்படி தேவைப்படும், எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பொருள் கொடுக்கணும் அப்படின்ற தாட்டில் முதல்ல இருந்தேன். இப்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் என்னோடய தாட் ப்ராசஸோடையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஐடியா கொண்டு வந்திருக்கேங்க. இது வந்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு வீடியோவை நான் கொடுக்குறேன். இதை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்படி பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது உண்மையிலே வேலிடான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா,
முழு பேக்கேஜ் ஆஃப் ஆம்பிளிஃபையர் 5.1 அப்போ வந்து 15-20,000 தான் வரும், கம்மியாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களோட அந்த எண்ணம் அழிக்கப்பட்டுரும். அப்படின்றப்ப 10,000 ரூபாய்க்கும் தமிழ்கிட்ட வந்து ஒரு முழு பேக்கேஜ் இருக்குது. 5.1 ரிமோட் கிட்டும் இருக்கும், அனலாகும் இருக்கும், என்ன பவர் கொடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி செக்மெண்ட்டில் அந்த கேட்லாக் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஐடியா அப்படின்றத எல்லாராலையும் புரிஞ்சுக்கப்படியும் எல்லாருக்கும் கொடுக்கப்படியும் வந்து ஒரு விஷயம் உருவாகும், ஒரு புதுசாக ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். சரிங்களா? அப்படின்றப்ப எனக்கு கம்பெனி சப்வூஃபர் ஹோம் தியேட்டர்லாம் வாங்க ஆசைப்படுறவங்க நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் இது வந்து கஸ்டமைஸ்டு பேனல், கஸ்டமைஸ்டு மேக்கிங். ஸோ அப்படின்றப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் பேக் போனாக ஒன்னடை சிஸ்டம் இருக்கும் அப்படின்ற பிக்கஸ்ட்டு ஒரு டாட் பாயிண்ட் ப்ளஸ் ஒரு ஆணி அடித்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அது தெரியப்படுத்தும், டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும். ஸோ இப்படி நம்ம யோசிக்கும்போது மினிமம் பட்ஜெட்டுன்றதில் இருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் என்னால் கோட் பண்ண முடியும் என்னோட 100+ ப்ராஜெக்டில் இருந்து. அதுக்கு மேனுவல் புக்குன்றது வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கோசரம். கிட்டத்தட்ட தூக்க கூட இல்லாமல் நான் நிறைய நாள் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் வந்து அதை எங்கள் அண்ணா வந்து சொன்ன இடம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆர்டரை வந்து அது போஸ்ட்பான் பண்ணி கேன்சல் பண்ணிடுச்சு. அப்போ என்னை சொன்னது தான், உங்ககிட்ட இது இருந்திருந்தால் எந்த கஸ்டமர்ட்டும் நீ வாயில் சொல்லணுன்ற அவசியம் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறத காட்டிலையும் காட்டுறதில் இருக்கக்கூடிய மதிப்பும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் சொன்னாங்களே, தியரிட்டிக்கல் அறிவை விட ப்ராக்டிக்கல் நாலேஜுன்றது வித்தியாசப்படும். எனக்கு காரை ஓட்ட தெரியும், இப்படி இப்போ கிஃப்ட்டு கிளச் பிடிச்சி கியர் போடணும், ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட் மிரர் பார்க்கணும், கண்ட்ரோல் வைக்கணும், இதை சொல்கிறதுக்கும் எனக்கு அந்த லைவாக காரை கொடுத்து அதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்ன்றது இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தான். ஸோ என் அண்ணனுக்கு தேங்க்ஸ்ரா கார்த்தி அண்ணா. விஷயம் அதுதான், நான் போடுற இந்த கேட்லாக் வந்து எப்படி உங்களுக்கு நான் புரியப்படுத்தணும், எப்படி தெரியப்படுத்தணுன்ற ஒரு பேசிக் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு அறிவோடு நான் பண்ண போகிறேன். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன். எல்லோரும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி நம்மளோட யூடியூபோட பேஜில் வந்து கொடுக்கலான் இருக்கேன், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுக்கலான் இருக்கேன். அதை பார்த்துட்டு மினிமம் கஸ்டமர் நீங்கள் நினைக்காதீங்க, எப்போயுமே தாழ்வு மனப்பான்மை கூடாதுங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட 100 ரூபான்றது மதிப்புள்ள பொருள் தான். அப்படின்றப்ப அதுக்கான உரிமை, அதுக்கான அந்த என்ன சொல்கிறது, அதுக்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் கேரிங் எடுத்து தான் நீங்கள் என்னையெல்லாம் கேட்டு பொருள் வாங்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்கொயரி பண்ணி கேட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கிடச்சிச்சுன்னு சொல்லி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதை பற்றின ஒரு நாலேஜ் ப்ளஸ் அதை பற்றின அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதை என்னோடய அபிப்பிராயம் ப்ளஸ் நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன். 3000 ஆம்பு வாங்கி நான் ஏமாந்த காலம்லாம் இருக்குது. அந்த ஆம்பு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம், அதை நான் பெருசாக நம்பி கிட்டத்தட்ட வாங்கி யூஸ் பண்ண காலமும் இருக்குது. ஸோ என் நிலமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் ஒன்னோட சிஸ்டத்தில் தொடங்கியிருக்கேன். கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் ஒன்று சொல்கிறேன், காசுக்கு ஏற்ற பொருள், இது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுவோம். பொருள் வந்து எதுக்குள்ளே அடங்கலாம், எப்படி கொண்டு வரலாம், எப்படிலாம் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ஒரு டூலை நான் கையில் எடுத்திருக்கேன். இந்த டூலுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, ரிஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில. பட் ஆனால் நான் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் ஹோம் சினிமா 5.1 பேக்கேஜ் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருக்கீங்கன்னா அவசியம் கிடைக்கும். எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக என்னோடய டீம், என்னோடய சிஸ்டம் ஒர்க் பண்ண போகுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ கைஸ். இந்த கேட்டலாகை நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுறேன் ஆன்லைனில். எத்தனை பேர் வந்து நீங்கள் என்னோடய காண்டாக்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிவிடுவேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆகிறது வந்து சேவ் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஸோ நம்பரை நீங்கள் கால் எடுத்து என்கொயரி பண்ணலாம், சேவ் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் போக போக வந்து உங்களுக்கு அந்த கேட்லாக் யூஸ் பண்ணலாம், யூஸ் ஆகும். அதில் அப்பப்போ வெர்ஷன் 1, 2, 3 மாற்றிட்டே போகலாம். அதில் சின்ன சேஞ்சஸ் எதாவது பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறீங்கன்னா ப்ரோ இதை மாற்றுங்கன்னா அப்படி மாற்றி நம்ம அப்போ ஃபைனலாக வந்து இது எப்படின்னா ஒரு தரமான குவாலிட்டியான ஐட்டம்ஸ் வந்து மினிமம் 5000 ரூபாய்க்கு இருக்கும், 7000 ரூபாய்க்கு இருக்கும், 8000 ரூபாய்க்கு இருக்கும், 10000 ரூபாய்க்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு இருக்கும், 20 ரூபாய்க்கு இருக்கும், 25, 30, 40, 50, 70, 90, 10 லட்ச ரூபா வரைக்கும் கொட்டேஷன் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நான் கூட இதை விட கொண்டு போக போகிறேன்னு தெரில, பார்ப்போம். அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஒவ்வொரு டீட்டெயிலுமே நம்ம ஒன்னோட சிஸ்டரோட சிம்பிள் இருக்கும், ஒன்னோட சிஸ்டத்துக்கான அந்த மதிப்பு இருக்கும். ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறது ஒன்று பி சப்போர்ட் ஒன்னோட சிஸ்டம் திண்டுக்கல். தேங்க்யூ கைஸ்.